வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் சுமூகமாக நிறைவு. வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லும் பணிகள் ஆரம்பம். நள்ளிரவில் முதல் கட்ட முடிவு வெளியாகும். ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் இலங்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். வாக்களிப்பின் பின் அரசியல் தலைவர்கள் கருத்து. இலங்கையில் 60% தாண்டிய வாக்களிப்பு வீதம். 3 மணி வரையான கள நிலவரம். இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லாவின் உயர் தளபதி. லெபனானில் தொடரும் பதட்டம். இனி விரிவான செய்திகள். தியாகி திலீபனின் 12 நாள் தியாக அறவழித்தடத்தின் 7ஆம் நாள் இன்றாகும். ஸ்ரீலங்காவின் பரபரப்பான ஜனாதிபதி தேர்தலுக்கு மத்தியிலும் அவரது தியாக தருணம் இன்றைய நாளில் நினைவூட்டப்படுகின்றது. ஸ்ரீலங்காவின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவரை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் சுமூகமான முறையில் நிறைவடைந்துள்ளன. இலங்கை நேரப்படி மாலை 4 மணிக்கு தேர்தல் வாக்களிப்பு நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இலங்கையின் தலைவிதியை நிர்ணயிக்கப் போகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாக மாலை 4 மணி வரை இடம்பெற்றிருந்தன. தேர்தலில் வாக்களிப்பதற்கு 1,71,40,354 பேர் தகுதி பெற்றிருந்ததுடன் இலங்கை முழுவதிலும் 13,424 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதற்காக 40 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்திய போதிலும் 39 பேர் மாத்திரமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். அவர்களில் ஒரு வேட்பாளர் உயிரிழந்த நிலையில் 38 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலில் போட்டியிடும் முன்னணி வேட்பாளர்களாக ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் முக்கிய கவனத்தை பெற்றுள்ள அனுரகுமார திசாநாயக்க மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் உட்பட பலர் போட்டியிட்டனர். மக்கள் போராட்டம் நடைபெற்ற பின்னர் இலங்கையில் நடைபெறும் முதல் ஜனாதிபதி தேர்தல் இது என்பதுடன் பொருளாதார நெருக்கடி, அரசியல் குழப்பம் உட்பட கடந்த காலங்களை விட முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலையிலேயே ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வாக்களித்துள்ளனர். தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் வரை பாதுகாப்பு ஏற்பாடுகள் உரிய வகையில் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்களிப்பு முடிவடைந்த பின்னர் வாக்குப்பெட்டிகள் வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதுடன் நள்ளிரவிற்கு முன்னர் முதலாவது தேர்தல் பெறுபேற்றை வெளியிட முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் வாக்களிப்பு முடிவடைந்து வாக்குப்பெட்டிகள் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வரும் நிலையில் தேர்தல் முடிவுகள் இன்று நள்ளிரவில் இருந்து வெளியாகும் என ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்சிறி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். முதலில் வெளிவரும் முடிவுகள் தபால் மூல வாக்களிப்பின் முடிவுகளாக அல்லது வாக்களிப்பு நிலையங்களில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை மூலமான முடிவுகளாக இருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்களின் அனுபவங்களின் அடிப்படையில் இன்று நள்ளிரவு முதல் முடிவுகள் அறிவிக்கப்படலாம் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் வாக்களிப்பு நிறைவு பெற்ற நிலையில் தொடர்ந்தும் அமைதியான சூழலை கடைபிடிக்குமாறு ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்சிறி ரத்நாயக்க கோரியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பதிவாகியுள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 5,551 அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மேலும் 337 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இதில் சட்டமீறல்கள் தொடர்பில் 336 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தெரிய வருகிறது. தேர்தல் சட்டங்களை மீறல், வன்முறைகளில் ஈடுபடுதல் உள்ளிட்ட ஏனைய குற்றங்கள் தொடர்பில் இந்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதாக கூறப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த 24 மணித்தியாலங்களில் மேலும் 269 புதிய முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த முறைப்பாடுகளில் 4,929 முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நிறைவடைந்த நிலையில் மாலை 3 மணி வரையான காலப்பகுதியில் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் 60% தாண்டியுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் திணைக்களம் கூறியுள்ளது.
இந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் 50% வாக்குகளும், கிளிநொச்சியில் 56.37% வாக்குகளும், மன்னாரில் 60% வாக்குகளும், முல்லைத்தீவில் 57% வாக்குகளும், வவுனியாவில் 62% வாக்குகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. அத்துடன் களுத்துறையில் 60% வாக்குகளும், கம்பகாவில் 62% வாக்குகளும், கேகாலையில் 60% வாக்குகளும், நுவரெலியாவில் 70% வாக்குகளும், ரத்தினபுரியில் 60% வாக்குகளும், அம்பாறையில் 60% வாக்குகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. கொழும்பில் 60% வாக்குகளும், கண்டியில் 65% வாக்குகளும், காலியில் 61% வாக்குகளும், மாத்தறையில் 30% வாக்குகளும், குருநாகலில் 60% வாக்குகளும், பொலனறுவையில் 65% வாக்குகளும், மொனராகலையில் 65% வாக்குகளும், பதுளையில் 59% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்று இடம்பெற்ற வாக்களிப்பு நிலவரங்கள் தொடர்பான விவரங்களுடன் எமது பிராந்திய செய்தியாளர்கள் இணைந்து கொள்கின்றனர். இலங்கையில் தலைநகர் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் இடம்பெற்ற வாக்களிப்பு நிலவரம் தொடர்பான விவரங்களை தருகின்றார் எமது கொழும்பு செய்தியாளர் டில்சான் வின்சன். காலை 7 மணி தொடக்கமே பெரும் திரளான மக்கள் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்த ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையங்களுக்கு முன்பாகவும் காலையிலே சென்று தங்களுடைய ஜனநாயக கடமை நிறைவேற்றுவதற்காக மக்கள் மிகவும் ஆர்வமாக வருகை தந்து வாக்குகள் அளிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருவதை எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருக்கிறது. ஐபிசி தமிழுடன் இணைந்து எங்களுடைய தேர்தல் முடிவுகள் குறித்த நேரலையினூடாக நீங்கள் தேர்தல் முடிவுகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெடுப்பில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் பிரதீபன் கூறினார். இன்று ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்புகள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே மக்கள் ஆர்வமாக சென்று வாக்களிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே நான் கூட இன்று காலையில் எனது புதுசாக இன்று வாக்களிப்பவர்களை கூட்டிக் கொண்டு போய் 7 மணிக்கு வாக்களித்துட்டு வந்திருக்கின்றேன். அந்த வகையிலே இன்று வயது போனவர்கள், நிறைய பேர், இளைஞர்கள், யுவதிகள் என்று தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்காக வாக்களிப்பு நிலையங்களுக்கு வருகை தருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இதுவரைக்கும் சுமூகமான முறையில் வாக்களிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. ஐபிசி செய்திகளுக்காக பிரதீபன். வவுனியா மாவட்டத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்ததாக எமது செய்தியாளர் கபில்நாத் தெரிவித்தார். 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்று காலை 7 மணியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வகையில் வவுனியாவிலே 1,28,585 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக 152 வாக்களிப்பு நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு சுமூகமான முறையிலே இங்கே வாக்களிப்பு இடம்பெற்று வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வாக்களிப்பு நிலையங்களுக்கு முன்பாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதோடு தேர்தல் கண்காணிப்பாளர்களும் ஆங்காங்கே கடமையில் ஈடுபட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இன்று வரையில் 36 தேர்தல் வன்முறை சம்பவங்கள் வவுனியா மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் வவுனியா மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி தெரிவித்திருந்தார். இதேவேளை இன்று மாலை 4 மணிக்கு நிறைவு பெற இருக்கின்ற இந்த வாக்களிப்பான பின்னர் வாக்குப்பட்டிகள் அனைத்தும் வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற வாக்கு எண்ணும் நிலையத்துக்கு எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஐபிசி செய்திகளுக்காக வவுனியாவிலிருந்து நவரத்தினம் கபில்நாத். மன்னாரின் கடுமையான வெயிலுக்கு மத்தியில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்ததாக எமது செய்தியாளர் நயன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதியை தேர்வு செய்கின்ற தேர்தலினுடைய வாக்களிப்புகள் தற்போது இடம்பெற்று வருகிறது. குறிப்பாக வன்னி தேர்தல் தொகுதியினுடைய மன்னார் மாவட்டத்திலே 98 தேர்தல் மையங்களிலே 90,607 நபர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். இன்றைய காலை நிலவரத்தின்படி மக்கள் அதிக ஆர்வமாக தங்களுடைய வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்குகளை பதிவு செய்து வருகின்றார்கள். விசேடமாக இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் விசேட போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக மன்னாரிலிருந்து ஜோசப் நயன். கிளிநொச்சி மாவட்டத்திலும் வாக்காளர்கள் தமது ஜனநாயக கடமையினை ஆர்வத்துடன் நிறைவேற்றி வருகின்றனர். வாக்களிப்பு சுமூகமான முறையில் இடம்பெற்று வருவதுடன் தேர்தல் கடமைகளில் ஆயுதம் தாங்கிய காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்திலும் மக்கள் தமது வாக்குகளை ஆர்வத்துடன் அளித்து வருவதாக எமது செய்தியாளர் தவசீலன் தெரிவித்தார். இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற ஜனாதிபதி தேர்தல் இன்று நாடளாவிய ரீதியிலே இடம்பெற்று வருகின்றது.
அந்த வகையிலே முல்லைத்தீவு மாவட்டத்திலும் இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமான வாக்களிப்பு நடவடிக்கைகள் சுமூகமாக இடம்பெற்று வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. 86,889 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக முல்லைத்தீவு மாவட்டத்திலே 137 வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக முல்லைத்தீவிலிருந்து சண்முகம் தவசீலன். திருகோணமலையில் 318 வாக்களிப்பு நிலையங்களிலும் இன்றைய தினம் காலை 7 மணி முதல் சுமூகமான முறையில் வாக்குப்பதிவுகள் இடம்பெற்று வருவதுடன் தமிழர் பகுதிகளில் மிகவும் மும்முரமாக வாக்குப்பதிவுகள் இடம்பெற்று வருகின்றது. விசேடமாக வயோதிபர்கள் தமது வாக்குப்பதிவுகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறினார். மட்டக்களப்பு மாவட்டத்திலும் ஜனாதிபதி தேர்தலுக்காக மக்கள் அமைதியான முறையில் வாக்களித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ் பொது கட்டமைப்பின் கீழ் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டு பாக்கியசெல்வம் அரியநேத்திரன் அம்பிலாந்துறை முத்துலிங்க பிள்ளையார் ஆலயத்தின் வழிபாடுகளை மேற்கொண்ட பின்னர் அம்பிலாந்துறை கலைமகள் மகாவித்தியாலயத்தில் தமது வாக்கினை பதிவு செய்ததாக எமது செய்தியாளர் சக்திவேல் தெரிவித்தார். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்றைய தினம் நாடுபுறாகவும் இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் இந்த தேர்தலுக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு தற்போது 7 மணி முதல் வாக்களிப்புகள் இடம்பெற்று வருகின்றன. இன்றைய தினம் மக்கள் தமது வாக்குச்சீட்டுகளுடன் வாக்காளர் நிலையங்களுக்கு சென்று தமது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பெரு நிலப்பரப்புக்குட்பட்ட அம்பிலாந்துறை கலைமகள் வித்தியாலயத்துக்கு முன்னால் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த வாக்களிப்பு நிலையத்தில் தான் தமிழ் பொது கட்டமைப்பின் கீழ் போட்டியிட்ட பாக்கியசெல்வம் அரியநேத்திரன் அவர்களும் சற்று முன்னர் வாக்களித்து விட்டு சென்றிருக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை எதுவித தேர்தல் வன்முறைகளும் பதிவாகவில்லை என மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்திருக்கின்றார். இருந்த நிலையிலும் 61 தேர்தல் சட்ட விதிகளை மீறிய முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்றைய தினம் 4 மணிக்கு பின்னர் முடிவடைந்ததும் வாக்குச்சீட்டுகள் அனைத்தும் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மட்டக்களப்பு இந்து கல்லூரிக்கு எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றன. வாக்களிப்பு நிலையங்களுக்கு தற்போது பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதோடு போலீசாரும் தமது கடமைகளை ஈடுபட்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை 4,49,606 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றனர். மக்கள் தமது வாக்குகளை மும்முரமாகவும் ஆர்வத்துடனும் வாக்களித்து வருவதை அவதானிக்க முடிகின்றது. ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக மட்டக்களப்பிலிருந்து வடிவேல் சக்திவேல். அம்பாறை மாவட்டத்தில் சுமூகமாகவும் மந்தகதியிலும் வாக்குப்பதிவு இடம்பெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறினார். குறிப்பாக திகாமடுள்ள தேர்தல் மாவட்டத்தில் அம்பாறை, பொத்துவில், சம்மாந்துறை, கல்முனை ஆகிய தேர்தல் தொகுதிகளில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களில் வாக்காளர்கள் வாக்களிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மலையகத்தில் நிலவி வரும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதாக எமது செய்தியாளர் கிருஷாந்தன் தெரிவித்தார். நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் தற்போது சீரற்ற காலநிலை நிலவி வருகின்றது. இதனையும் பொருட்படுத்தாது பெருந்தோட்ட மக்கள் மற்றும் கிராமப்புற மக்கள் தமது வாக்குப்பதிவுகளை பதிவு செய்து வருகின்றனர். காலை 7 மணி முதல் மக்கள் மிக ஆர்வத்துடன் வருகை தருவதை காண முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் மலைய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதிகளும் தமது வாக்குப்பதிவுகளை பதிவு செய்து வருகின்றனர். நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் சுமார் 6,5292 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். சுமார் 534 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் பலத்த பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக நுவரெலியா மாவட்டத்திலிருந்து கணேசன் கிருஷாந்தன். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான தமது வாக்குகளை தற்போதைய ஜனாதிபதி ரணில் உட்பட அரசியல் பிரமுகர்கள் வழங்கியுள்ளனர். ஸ்ரீலங்காவின் 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்யும் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ள பின்னணியில் தற்போது வாக்குப்பெட்டிகள் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன. கொழும்பு பல்கலைக்கழகத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது வாக்கை செலுத்தியுள்ளார். இலங்கையை அளித்த அரசியல் மற்றும் பொருளாதார நிலையை மாற்றும் வகையில் இன்றைய தேர்தல் அமையும் என வாக்களித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் இன்று நடைபெற்ற தேர்தலில் எனக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி. மக்கள் தங்கள் வாக்குகளை வழங்குவதற்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தினேன். எதிர்காலத்தை தெரிவு செய்ய நான் மக்களுக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளேன். கடந்த காலங்களில் நிலவிய நெருக்கடி நிலையை நான் மாற்றினேன். இலங்கையில் தற்போது தொடரும் அமைதியான நிலைமை இனிமேலும் தொடர வேண்டும். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார திசாநாயக்க பஞ்சிகாவத்தியில் உள்ள சைகோஜி முன்பள்ளியில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கை செலுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் வெற்றி கொண்டாட்டங்கள் அமைதியான முறையில் இடம்பெற வேண்டும் என கோரியுள்ளார்.
இலங்கையில் அரசியல் மற்றும் தேர்தல் தொடர்பான வரலாறு இன்றைய ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக மாற்றமடையும். ஆட்சி மாற்றம் மற்றும் தலைவர் மாற்றத்திற்காக இதுவரை இலங்கையில் தேர்தல் நடைபெற்றிருக்கலாம். எனினும் இன்று நடைபெறும் தேர்தல் இலங்கையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மக்கள் தங்கள் வாக்குகளை திறமையான முறையில் பயன்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் நாளைய வெற்றியை தொடர்ந்து இலங்கையில் எந்தவிதமான வன்முறை செயற்பாடுகளும் இடம்பெறக்கூடாது. இலங்கைக்கு புதிய அரசியல் முறைமை தேவை. அத்துடன் நாளைய தினம் தெரிவு செய்யப்படும் புதிய ஜனாதிபதிக்கு கடமைகளை சரிவர செய்ய இடமளித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைதியான முறையில் பதவி விலகுவார். இதனை நான் எதிர்பார்க்கின்றேன். ரணில் விக்ரமசிங்க வன்முறையில் ஈடுபட மாட்டார் என நான் நம்புகிறேன். நாவல பகுதியில் உள்ள விக்ரமசிங்கராமய விகாரையில் ஜனாதிபதி வேட்பாளரான விஜயதாஸ் ராஜபக்ஷ தனது வாக்கினை வழங்கியுள்ளார். இன்றைய தினம் இலங்கைக்கு மிகவும் முக்கியமான நாளாகும். சுதந்திரத்தின் பின்னர் ஏற்பட்ட பாரிய பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து இடம்பெறும் முதல் ஜனாதிபதி தேர்தல் இன்று நடைபெற்றது. இலங்கையின் பிரஜைகள் திறமையான முறையில் இன்று வாக்களித்திருப்பார்கள் என நான் நம்புகிறேன். இலங்கையில் தற்போது காணப்படும் ஊழல் மிக்க அரசியல் முறையை இந்த தேர்தலின் பின்னர் நிச்சயம் மாற்றியமைக்க முடியும். அபிவிருத்தியை அடிப்படையாக கொண்டு இளம் தலைமுறையுடன் இணைந்து பணியாற்றும் திட்டம் எம்மிடம் உள்ளது. அத்துடன் இலங்கையை முதன்மையாக கொண்டு மாத்திரம் செயற்பட வேண்டிய கடமை எமக்கு உள்ளது. பல நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ள இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஜனாதிபதி தேர்தல் வாக்களித்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாச தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் அவரது நோக்கம் மிக தெளிவானது எனவும் நாளைய தினம் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக அவர் நியமிக்கப்படுவார் எனவும் வாக்களித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கை தற்போது பொருளாதார ரீதியில் வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் இதற்கு காரணமான தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பொதுமக்களால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பாமன்கடையில் உள்ள ஸ்ரீமகா விகாரையில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தனது வாக்கை பதிவு செய்துள்ளார். இலங்கை அடையாளம், அதிகாரம் மற்றும் வளங்கள் பகிர்வு, சுதந்திர பொருளாதார கொள்கை, சமூக நீதி ஆகிய இலக்குகளை சமதள அடிப்படையிலே எல்லாவற்றை அடிப்படையிலே கொண்டிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களித்தோம். ஒரு பக்கம் மட்டும் இழுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அலையில் அள்ளுட்டு போகக்கூடிய நிலையிலே வாக்களிக்கவில்லை. அதுதான் இலங்கையின் எதிர்காலத்துக்கு பொருத்தமான சரியானது நினைக்கின்றோம். இதேவேளை பரளை பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கை பதிவு செய்து ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் நாட்டின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்கமைய அமைதியான முறையில் தேர்தல் வாக்களிக்கும் நடவடிக்கைகள் இடம்பெற்றதாகவும் கூறியுள்ளார். இலங்கை முழுவதும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மற்றும் முப்படையினர் இணைந்து பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இதனால் அனைவராலும் அவதானிக்கக்கூடிய வகையில் மிகவும் அமைதியான முறையில் தேர்தல் இடம்பெற்றது. தேர்தலை இவ்வாறாக நடத்த உதவிய முப்படையினர், காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அத்துடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் நாளைய தினமும் இவ்வாறான அமைதியான முறை தொடர வேண்டும் என கோருகின்றேன். பொதுமக்கள் மற்றும் அரசியல் தரப்பினரிடம் நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன். இலங்கையில் வன்முறை செயல்கள் இடம்பெறுவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். அதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்போம். தேவை ஏற்பட்டால் ஊரடங்கு சட்டத்தையும் கடுமையாக நடைமுறைப்படுத்துவோம். அத்துடன் நாரகன்பேட்டையில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தில் சுதந்திர மக்கள் சபையின் பிரதிநிதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் GL பேரிஸ் தனது வாக்கை வழங்கியுள்ளார். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் வாக்களிப்பின் போது வடக்கு கிழக்கு மற்றும் மலையக அரசியல்வாதிகள் தமது ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றியுள்ளனர். இலங்கையின் 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குகளை நாடளாவிய ரீதியில் உள்ள மக்கள் ஆர்வத்துடன் செலுத்திய நிலையில் அரசியல்வாதிகளும் தமது வாக்கினை செலுத்தியுள்ளனர். அந்த வகையில் யாழ் மாவட்டபுரம் வடக்கு அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் யாழ்ப்பாணம் வடமராட்சி குடத்தனை பகுதியில் உள்ள பாடசாலையில் இன்று காலை வாக்களித்தார். இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் 2024 இன்று காலை 7 மணிக்கு தற்போது ஆரம்பமாக இருக்கிறது. இந்த வாக்குச்சாவடியிலே முதல் வாக்காக நான் என்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறேன். மக்கள் இந்த தேர்தலிலே போய் வாக்களிக்க வேண்டும்.
தங்களுடைய ஆர்வத்தை காண்பித்து அவர்களுக்கு சட்டத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உரித்தை பிரயோசனமான முறையிலே உபயோகிக்க வேண்டும். நாட்டின் ஜனாதிபதியாக யார் வருவார் என்பதை தீர்மானிக்கிற சக்தி மக்களுடைய கையிலே இருக்கிறது. அதனை அவர்கள் சரியான முறையிலே செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த தேர்தல் ஒரு திருப்புமுனையான தேர்தலாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விசேஷமாக பொருளாதார சிக்கலிலே சிக்கி தவித்து நாடு அல்லோலப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையிலே முதல் தடவையாக இந்த 2 வருடங்களுக்கு பிறகு மக்களுடைய அபிப்பிராயம் கோரப்படுகிறது. ஆகையினாலே இதிலே மக்கள் உரமாக பலமாக பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த தேர்தலுக்கு பிறகு ஏற்படுகிற மாற்றங்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் சிறந்த வழியை காண்பிக்கும் என்று நான் நம்புகிறேன். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் அமைச்சருமான KN டக்ளஸ் தேவானந்தா யாழ் நாவலர் கலாசார மண்டபத்தில் வாக்களித்துள்ளார். பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டை 2 வருடத்திற்குள் மேல் நோக்கி முன்னோக்கி கொண்டு வந்திருக்கின்றார் அம்மான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். இந்த இன்றைய தேர்தலிலும் அவரை வெல்ல வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் அவருக்கு வாக்களித்திருக்கின்றேன். அதே போல எங்களுடைய மக்களும் பெருமளவில் அவருக்கு வாக்களித்து அவரோடு இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் கூடிய விரைவில் இன்னும் பல முன்னேற்றங்களை நாடும் மக்களும் அடையும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளருமான அங்கஜன் ராமநாதன் தனது வாக்கினை அளவட்டி சீனன் கலட்டி ஞானோதயா வித்தியாலயத்தில் இன்று காலை பதிவு செய்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு இன்று நான் வாக்களித்து வந்திருக்கிறேன். இந்த 2 வருடம் எங்களுக்கு மூச்செடுக்கிற அவகாசத்தை தந்து இன்றைக்கு அவர் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறார். அதே மாதிரி இன்றைக்கு வாக்காளராகிய நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய கடமையை சென்று அடுத்த 5 வருஷத்தை எங்களுடைய இருப்பை உறுதி செய்வதற்காக நாங்கள் வாக்களித்தோம். அத்துடன் யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை நடேஸ்வரா கல்லூரியில் ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் அனந்தி சசிதரனும் தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார். தமிழர்களாக ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு பொதுவான கொள்கையின் அடிப்படையில் சங்கு சின்னத்திற்கு நீரை புல்லடியிட்டு வந்திருக்கின்றேன். நிச்சயமாக இது ஒரு தமிழர்களுடைய ஒன்றிணைவாக தமிழர்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் என்ற ஒரே ஒரு செய்தியைத்தான் உலகத்துக்கு சொல்லுவதாக இருக்கும். ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்றைய தினம் தன்னுடைய வாக்கினை கட்டப்பிராய் சரசமூக நிலையத்தில் காலை 10 மணியளவில் செலுத்தியிருந்தார். வடகிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் தங்களால் முன்மொழியப்பட்ட தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனை ஆதரித்திருப்பார்கள் என தான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எங்களது நிலையத்திலும் மக்கள் சுறுசுறுப்பாக வாக்களிக்கக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்த பொழுதிலும் கூட இன்று வாக்களிப்பு முடிந்து இரவு எண்ணப்பட்டு நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் நாட்டில் உள்ள நிலவரங்களின் பிரகாரம் 50% மேல் வாக்குகளை எடுப்பவர் தான் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். ஆனால் தேர்தல் களத்தில் உள்ளவர்கள் 50% மேற்பட்ட வாக்குகளை எடுப்பார்களா என்பது இன்னும் ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்கிறது. ஆகவே 2வது விருப்பு வாக்கு எண்ணக்கூடிய சூழல் ஏற்படலாம். 2வது விருப்பு வாக்கு எண்ணக்கூடிய சூழல் ஏற்படுமாக இருந்தால் யார் ஜனாதிபதியானவர் என்று அறிவிப்பதில் கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்படலாம் என்று நாங்கள் கருதுகிறோம். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் மிக பெருமளவில் நாங்கள் மக்களிடம் பேசியிருக்கின்றோம். ஆகவே நான் நம்புகின்றேன் அவர்கள் எங்களால் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திரு பாக்கி செல்வம் அரியநேந்திரன் அவர்கள் நான் நம்புகின்றேன் வடகிழக்கு தமிழ் வாக்காளர் மத்தியில் ஒரு பெரும்பாலான வாக்குகளை எடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். புளட்டின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தனும் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் முகமாக வாக்கினை செலுத்தியுள்ளார். இது ஒரு கடும் போட்டியான தேர்தலாக நான் நினைக்கிறேன். அண்மை காலங்களிலே நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலே மிக கடும் போட்டியான இருக்கின்றது. இந்த மூவரிலே அதாவது முதலாவதாக இருக்கக்கூடிய 3 பேர்களிலும் ரணில் விக்ரமசிங்கே, அனுர திசுநாயக்க, அதே போல் சஜித் பிரேமதாஸ் அவர்கள், இந்த மூவர்கள் மத்தியிலும் ஒரு கடும் போட்டி நிலவுவதாக தெரிகின்றது. இதை பல ஊகங்கள் சொன்னாலும் நான் நினைக்கின்றேன் எண்ணி முடியும் வரையும் சரியான முடிவை எவருமே சொல்ல முடியாது.
இந்த நிலையில் தமிழ் பொது கட்டமைப்பின் கீழ் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டு பாக்கியசெல்வம் அரியநேத்திரன் மட்டக்களப்பு அம்பிலாந்துறை கலமகள் மகா வித்தியாலயத்தில் தமது வாக்கினை பதிவு செய்தார். அம்பிலாந்துறை முத்துலிங்க பிள்ளையார் ஆலயத்தின் வழிபாடுகளை மேற்கொண்ட பின்னர் அவர் தனது வாக்கினை செலுத்தியுள்ளார். எனது சொந்த கிராமமாக இருக்கக்கூடிய மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பெருநிலத்தின் அம்பலாந்துறை கிராமத்தின் அம்பலாந்துறை கலைமகள் மகா வித்தியாலயத்தில் நான் எனது வாக்கை சங்கு சின்னத்திற்கு எனது சின்னமாக இருக்கக்கூடிய சங்கு சின்னத்திற்கு செலுத்தி வந்திருக்கின்றேன். உண்மையிலே இன்று இந்த தேர்தல் ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்கின்றது. குறிப்பாக எந்த ஒரு வேட்பாளரும் 50% மேற்பட்ட வாக்குகளை பெறக்கூடிய கள நிலவரம் இல்லாமல் இருக்கின்றது. உண்மையிலே வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, தென்பகுதியிலே வடகிழக்குக்கு அப்பால் இருக்கின்ற தமிழ் மக்களும் எனக்கு வாக்களிப்பதற்காக அவர்களின் செய்திகளை தொடர்ச்சியாக தெரிவித்திருந்தார்கள். உண்மையிலே இன்றைய இந்த வாக்களிப்புகளே வாக்களிப்ப செல்கின்ற சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கின்ற எமது தமிழ் உறவுகள், தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்க வேண்டியவராக இருக்கின்றேன். அத்துடன் மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் பட்டிருப்பு மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலையில் அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார். இன்று தெற்கிலே 3 பிரதான வேட்பாளர்கள் தங்களுக்குள்ளே வாக்கை பிரித்து கொண்டிருக்கும் நிலையிலே வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் பேசும் மக்கள் தான் இந்த முறை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கின்றார்கள். நாங்கள் தான் இந்த நாட்டுடைய ஜனாதிபதியை தீர்மானிக்கிறவர்களாக இருப்போம் என்று அன்று சொல்லியிருந்தேன். அதுக்கு அமைவாக இன்று அந்த நிலம் உருவாக இருக்கு. அந்த வகையிலே நான் எதிர்பார்க்கின்றேன் வடக்கு கிழக்கில் இருக்கும் மக்கள் சரியான தீர்மானத்தை எடுத்திருப்பார்கள் என்று. நாட்டிலே ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வரும் பட்சத்திலே நிச்சயமாக நாங்கள் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர் சொல்லியிருக்கிற விடயங்கள் அதிஉச்ச அதிகார பகிர்வு, மூலப்பெற முடியாத அதிகார பகிர்வு என்ற விடயம், அதனைத் தொடர்ந்து எங்களுடைய மாவட்ட ரீதியாக எங்களுடைய இருக்கும் அன்றாட மக்கள் மற்றும் நிலம் தொடர்பான பிரச்சனைகள், காணி சம்பந்தமான பிரச்சனைகள், இவ்வாறான பல விடயங்கள் நாங்கள் இது தேர்தல் பரப்புரை அல்ல, பல விடயங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த விடயங்களை அவரை வைத்து அவருடாக அவர் தந்த வாக்குறுதியை நடைமுறைப்படுத்துமாறு அவரிடம் கோரக்கூடிய அளவு ஆணையை எங்களுடைய மக்கள், வடக்கு கிழக்கில் இருக்கும் மக்கள் பெரும்பான்மையாக சஜித் வாக்களிப்பதற்காக தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் கோ கருணாகரம், கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் பிரதி தவிசாளர் இ பிரசன்னா, ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதான அமைப்பாளர் சோ கணேசமூர்த்தி உள்ளிட்ட பிரமுகர்களும் வாக்களித்துள்ளனர். ராஜாங்க அமைச்சர் கே மஸ்தான் வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தியிருந்தார். இதேவேளை கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான மஹிந்தானந்த அழுத்கமகே தனது வாக்கினை நாவலப்பட்டி குருத்துவத்த MS அழுத்கமகே தேசிய பாடசாலையில் செலுத்தியுள்ளார். அத்துடன் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளரும் நிதி செயலாளருமான மருதபாண்டி ராமேஸ்வரன் தனது வாக்கினை தலவாக்கலை, வட்டகொடு, மடக்கும்புர தெற்கு தமிழ் வித்தியாலயத்தில் செலுத்தினர். நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான CB ரத்நாயக்க தனது வாக்கினை நுவரெலியா இராகலை ஹேரத் மத்திய மகா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்தில் செலுத்தியுள்ளார். இதேவேளை நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவருமான வேலுசாமி இராதாகிருஷ்ணன் நுவரெலியா நல்லாயன் மகளிர் தேசிய பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கினை செலுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான SP திசாநாயக்க ஹங்குராங்கெத்த ரிகல் கஸ்கட ஜெயபீம கனிஷ்ட பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கினை செலுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள தமிழ் பொது வேட்பாளரான அரியநேத்திரன் வெற்றி பெறப்போவதில்லை என்றாலும் அவருக்கு தமது வாக்கை வழங்கியதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கொழும்பு தார்ஸ்டன் கல்லூரியில் வாக்களித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே CV விக்னேஸ்வரன் இதனை தெரிவித்துள்ளார். நான் யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்காக இன்று கொழும்பு வந்தேன். இந்த ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்பதை என்னால் கூற முடியாது. எனினும் தமிழ் பொது வேட்பாளரான அரியநேத்திரன் வெற்றி பெற மாட்டார் என்பதை உறுதியாக கூற முடியும். இலங்கையில் ஒருபோதும் தமிழ் வேட்பாளர் ஒருவருக்கு ஜனாதிபதியாகும் வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை. இதற்கமைய அரியநேத்திரனுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது. அத்துடன் இந்த தேர்தலில் நாம் எந்த ஒரு வேட்பாளருக்கும் இரண்டாவது விருப்பு வாக்கை வழங்கவில்லை. இந்த தேர்தலை தமிழ் மக்களினுடைய ஒற்றுமைக்காக நாங்கள் பாவிக்கிறோம். அவர் தோற்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும்.
ஆனால் இந்த முறையால் அவரை ஒரு தமிழ் வேட்பாளராக மாற்றி எல்லா தமிழரையும் ஒன்றிணைக்கிறதுக்கு நாங்கள் இதை ஒரு கருவியாக பாவித்து கொண்டிருக்கிறோம். அது அநேகமாக நடைபெறும் என்று தான் நான் நம்புகிறேன். நல்ல ஆதரவு கிடைச்சி கொண்டு வருது. மலைநாட்டு தமிழ் சகோதரங்களும் கேட்டிருக்காங்க, நாங்கள் உங்களுக்காக வேண்டி வேலை செய்ய போகிறோம் அதுண்டு. ஆகவே நல்ல தொகையான மக்கள் அவருக்கு வாக்களிப்பார்கள்னு தெரியும். அவர் தோற்றாலும் நல்ல ஆதரவு கிடைக்கும். ஜனாதிபதி தேர்தல் இன்று இடம்பெற்ற நிலையில் மட்டக்களப்பு கல்லடி பேச்சியம்மன் கோயில் மூலஸ்தானம் நேற்றிரவு தீக்கிரையானமை மக்கள் மத்தியில் அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் சிறப்பு வாய்ந்த தெய்வமாக பிரதேச மக்களால் போற்றப்படும் நிலையில் இந்த தீச்சம்பவம் மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியான கல்லடி சிவானந்தா கல்லூரிக்கு முன்னால் அமைந்துள்ள பேச்சியம்மன் ஆலயத்தின் மூலஸ்தானம் ஓலைக்குடிலால் அமைக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு பூஜை இடம்பெற்ற நிலையில் பூஜைக்கு ஏற்றப்பட்டிருந்த விளக்கு பேச்சியம்மனின் ஓலைக்குடிலில் பட்டு எரிந்துள்ளது. இதையடுத்து பொதுமக்கள் தீயணைப்பு படையினர் ஒன்றிணைந்து தீயை சில மணி நேரத்தில் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். எனினும் கோவில் மூலஸ்தானம் முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளது. குறித்த அம்மனின் சிலை ஆரம்ப காலம் தொட்டு ஓலைக்குடிலில் வைக்கப்பட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த தெய்வமாக பிரதேச மக்களால் போற்றப்படும் நிலையில் இந்த தீ சம்பவத்தை தொடர்ந்து அந்த பிரதேசத்தை சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கோவிலை சூழ்ந்து கொண்டனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் கோவில் மூலஸ்தானம் தீ பற்றியதை கண்ட பல பக்தர்கள் கதறி அழுதனர். ஜனாதிபதி தேர்தல் இன்று இடம்பெற்ற நிலையில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டமையினால் நாட்டில் அழிவுகள் ஏற்படுமா என மக்கள் அச்சமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு மகேஸ்வரி வித்தியாசாலையில் வாக்களிக்க சென்ற இளைஞர் ஒருவர் வாக்குச்சீட்டை கிழித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு மகேஸ்வரி வித்தியாசாலை வாக்களிப்பு நிலையத்தில் உள்ள உத்தியோகத்தர்களால் வழங்கப்பட்ட வாக்குச்சீட்டையே குறித்த இளைஞர் இரண்டாக கிழித்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரிடம் யாழ்ப்பாணம் தேர்தல் திணைக்கள உத்தியோகத்தர்கள் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் ஆணைக்குழுவின் பணிப்புரைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த இளைஞர் தேர்தலில் வாக்களிப்பது இதுவே முதல் தடவை என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் வன்முறைகள் ஏற்படலாம் மற்றும் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படலாம் என்ற அச்சம் மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. இந்த அச்சம் காரணமாக நேற்று மாலை முதல் பொதுமக்கள் அதிக அளவில் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வருவதாக பாலியகொட மத்திய சங்கை வர்த்தகர்கள் சங்கத்தின் செயலாளர் சமித பீரிஸ் தெரிவித்துள்ளார். பேலியகொட மத்திய சந்தையில் நேற்று மாலை முதல் மக்கள் அதிக பதற்றத்துடன் பொருட்களை வாங்கி வருவதன் காரணமாக குறித்த பகுதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் காரணமாக இன்றைய தினம் சந்தை மூடப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் தேர்தலின் பின்னரான நிலை தொடர்பான அச்சம் காரணமாக பொதுமக்கள் குறித்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக பேலியகொட மத்திய சந்தை வர்த்தகர்கள் சங்கத்தின் செயலாளர் சமிந்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாளைய தினம் பேலியகொட சந்தை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டமையும் இதற்கான காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் அதிக மக்கள் நடமாட்டம் காணப்பட்ட போதிலும் காய்கறிகளின் விலைகளில் பெரிய அதிகரிப்பு பதிவாகவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நேர்வேலியில் வயோதிப பெண்ணொருவர் தீயில் எரிந்து உயிரிழந்துள்ளார். தனிமையில் வசித்து வந்த 65 வயதுடைய குறித்த பெண்ணின் வீடு தீக்கிரையாகியுள்ளதுடன் வீட்டில் இருந்த குறித்த பெண்ணும் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் நேர்வேலியில் உயிரிழந்த பெண்ணின் வீட்டில் இருந்த சமையல் எரிவாயு கொள்கலன்கள் வெளியே தூக்கி வீசப்பட்டுள்ளதுடன் தீயில் எரிந்துள்ளன. அத்துடன் வீட்டின் வாசலிலேயே சமையலுக்கு பயன்படுத்தப்படும் மிளகாய் தூளும் வீசப்பட்டுள்ளது. குறித்த சம்பவ இடத்தில் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர், தடயவியல் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். குறித்த வீட்டுக்கு யாராவது தீ வைத்திருக்கலாம் என்றும் அல்லது சமையல் எரிவாயு கொள்கலன்கள் வெடித்து வீடு எரிந்து இருக்கலாம் என்ற கோணத்திலும் கோப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் சுமூகமாக நிறைவு. வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லும் பணிகள் ஆரம்பம். நள்ளிரவில் முதல் கட்ட முடிவு வெளியாகும். ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் இலங்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். வாக்களிப்பின் பின் அரசியல் தலைவர்கள் கருத்து. இலங்கையில் 60% தாண்டிய வாக்களிப்பு வீதம். 3 மணி வரையான கள நிலவரம். இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லாவின் உயர் தளபதி
லெபனானில் தொடரும் பதட்டம். இத்துடன் IBC தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.